மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவியோடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்புல தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்துல சமநிலை என்ற ஒரு அலகு பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். இது நீங்க கிரேட் 7, 8, 9, 10, 11 அப்படியோ 10 வரைக்கும் படித்து வந்ததுல தொடர்ச்சி தான் இது. எங்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு வினா. ஏன்னு சொன்னா இது பகுதி 1ல தான் 2 புள்ளிகளுக்கு ஒரு வினாவாக வரும், அல்லது ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கும் போது அதுல இறுதி வினாவாக வாருது. 2 அல்லது 3 புள்ளிகளுக்குரியதா இருக்கும். பார்ட் 1 ஏல அது 2 புள்ளிகளுக்குள்ள ஒரு வினாவாக இருக்கும். அப்ப இதுல நாங்க பெரிதாக விளங்கிக் கொள்றதுக்கு இல்லை. என்னென்ன தெளிவான விளக்கம் எல்லாம் நீங்க கிரேட் 10லே படிச்சுட்டீங்க. அதுல தொடர்ச்சியா மேலதிக சில கேள்விகள் இன்றைக்கு நாங்க இந்த சமநிலை என்ற அழகுல பார்க்க இருக்கிறோம். சரி, அப்ப எங்களுக்கு சமநிலை என்றாலே உங்களுக்கு தெரியும், சமநிலை குறியீடுகள் சிறிது, பெரிது, சிறிதல்லது சமன், பெரிதல்லது சமன் என்று படிச்சிருப்பீங்க. அந்த சமநிலை குறியீடுகள்ல ஒரு சமநிலைய தீர்க்கிறது எப்படி என்று பார்த்து அதுல தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்கிறதெல்லாம் பார்த்தது. அந்த தீர்வுகளையும் 2 விதமாக குறிப்பிடுவாங்க. நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க சொல்லி, அல்லது நிறையன் தீர்வு தொடையை எழுதுக, அல்லது நிறையன் தீர்வுகளை எழுதுகன்னு கேட்பாங்க. நிறையன் தீர்வுகள் அல்லது தீர்வுகளை எண்கோட்டின் மீது குறித்து காட்டுக. அப்ப தீர்வுகள் நிறையன் தீர்வுகள். நிறையன் தீர்வுகள் என்னக்குள்ள எங்களுக்கு தெரியும், நிறையன்கள் மறையன்கள் வரலாம், நேர் நிறையன்கள் இருக்குது, பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப மறை நிறையன் என்னக்குள்ள இப்ப மறை 1, மறை 2, மறை 3 எல்லாம் மறை நிறையன்கள். நேர் நிறையன் என்னக்குள்ள 1, 2, 3, 4, 5 என்றது நேர் நிறையன்கள். பூஜ்ஜியம் ஒரு நேரும் இல்ல மறையும் இல்ல, அது ஒரு நிறையன். அப்ப எங்களுக்கு நிறையன்களுக்குள்ள என்னென்ன வரப்போற, மறையன்கள் வரப்போது, நேரன்கள் வரப்போது, பூஜ்ஜியம் வரப்போது. இது 3ஐயும் சேர்த்து தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், நிறையன்கள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த நிறையன்கள் தொடர்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்கணும். என்ற தீர்வுகள் எழுதக்குள்ள கவனமா இருக்க வேணும். ஏன்னா தீர்வுகள் கேட்டா தீர்வுகளை சரியா நாங்க எழுத வேணும். 2 தீர்வுகளை தர சொன்னா 2ம் சரியா இருக்க வேணும். இந்த நிறையன் பற்றி உங்களுக்கு இப்ப விளக்கமா சொன்னேன். அப்ப இந்த சமநிலையை தீர்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு சமநிலையை தீர்க்கிறன்றது ஒரு சமன்பாடை தீர்க்கிற மாதிரி தான், ஒரு எளிய சமன்பாடை தீர்க்கிற மாதிரி தான் இந்த சமநிலையை தீர்க்கிறது. அப்ப அதுல நீங்க கிரேட் 10ல படிச்ச 1-2 வினாக்கள் ஒரு ஞாபகப்படுத்திட்டு இந்த வினாவுக்கு வாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சமநிலை எடுப்போம். 2x சிறிது 10. சின்ன ஒரு உதாரணம். இதை தீர்க்க சொன்னா பிள்ளைகள் 2x சிறிது 10 சொன்னா தீர்க்கிறன்னு சொன்னா, இப்ப 2x சமன் 10 இருந்தா தீர்க்க என்று வந்த நாங்க என்ன செய்வோம், x பெருமானம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப 2x சிறிது 10க்குள்ள இப்ப x காணணும்டா இந்த x ஓட 2 பெருக்கப்படுறார். அப்ப இதை நாங்க தீர்க்கிறதுக்கு 2 பக்கமும் என்ன செய்வோம், இந்த சமநிலை இருபுறமும் 2ஆல வகுத்து விடுவோம். உங்களுக்கு தெரிய வேணும், நேர்நிறையன்களால இருபுறமும் வகுக்கும் போது குறியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆகவே எங்களுக்கு 2 2ஆல சுருக்குனா x சிறிது, 10 2ஆல சுருக்குனா 5. இப்ப இதுல நேர்நிறையன் தீர்வு எழுதி பார்ப்போம். நேர்நிறையன்னா வடிவ கவனிங்க, நேர்நிறையன் தீர்வு. நேர்நிறையன் தீர்வு என்ன வரப்போகுது பிள்ளைகள், 5 விட சிறிய நேர்நிறையன்கள் 4, 3, 2, 1. பூஜ்ஜியம் வருமானு கேட்டா இல்லை, ஏனென்றா நேர்நிறையன் என்று சொல்லியிருக்கு. அப்ப இதுல தீர்வுகள் நேர்நிறையன் தீர்வுகள் என்ன, 4, 3, 2, 1. இது கிரேட் 9லே இருக்குது. சரியா? இப்ப அடுத்தது பார்ப்போம். இன்னும் ஒரு உதாரணம். 3x பெரிதல்லது சமன் மறை 15 என்று எடுப்போம்.
இதை தீர்க்க சொன்னா எக்ஸை காணணும்னா எக்ஸோட 3 பெருக்கப்படுது. இதை நீக்கிறதுக்கு இருபுறமும் 3ஆல வகுப்போம். அப்போ 3ஆல வகுக்கும் போது நேரெண்களால் வகுக்கும் போது சமன்லிக்குறியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்ப எக்ஸ் பெரிதல்லது சமன் மறை 5 வருவார். மறை 15 3ஆல வகுத்தம் என்று சொன்னா என்ன வரப்போது? மறை 5 வரும். அப்ப எக்ஸ் பெரிதல்லது சமன் மறை 5. அப்ப இந்த 2 உதாரணங்களையும் பாருங்க. இரண்டுமே நான் நேர்நிறை எண்களால் வகுத்திருக்கிறேன் இருபுறமும். அதால சமன்லிக்குறியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதுல மறை 5 விட பெரிது அல்லது சமனா இருக்கலாம் என்றா இதுல நிறையன் தீர்வுகள் என்ன வரும் என்று சொல்லுங்க பாப்போம். மறை 5 பெரிது அல்லது மறை 5க்கு சமனா இருக்கலாம் என்றா மறை 5 வரலாம். மறை 5 கட்டாயம் வருவார் என் சமன் சொல்லியிருக்குது. அப்ப மறை 5 மறை 5 பெரிதென்னக்குள்ள என்ன வரப்போகுது? மறை 4 மறை 3 மறை 2 போவார். அது தெரியும். இப்ப இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அடுத்த உதாரணம் ஒன்று பாருங்க. நான் இப்ப மறை நிறை எண்களால் வகுக்கப்படுறேன் ஒரு சமன்லிய. மறை 2x மறை 2x சிறிதல்லது சமன் மறை 8 எடுப்போம். அல்லது நேர் 8 எடுக்கனா மறை 2x சிறிதல்லது சமன் 8. இதை தீர்க்க சொன்னா பிள்ளைகள் வடிவ கவனிச்சுக் கொள்ளுங்க. எக்ஸோட மறை 2 பெருக்கப்படுது. அப்ப இந்த மறை 2 நாங்க நீக்கிறேன்டா இருபுறமும் எங்களுக்கு மறை 2ஆல வகுக்க வேணும். மறை எண்களால வகுக்கும் போது இந்த சமநிலைக்குறியில் என்ன நடக்கும்டா? மாற்றம் ஏற்படும். எப்படி மாறப்போதண்டா? சிறிதல்லது சமன் என்று இருக்கிறாள் பெரிதல்லது சமன வரப்போறாள். அல்லது பெரிதண்டு இருக்கிறாள் சிறிதண்டு வரும். சிறிதண்டு இருந்தா பெரிதண்டு வரும். அது ஏன் என்று ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லலாம். அப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கும். உதாரணத்தை கவனிங்க. இப்ப இதை எடுக்கிறேன். மறை 2 சிறிது 4. மறை 2 விட 4 விட மறை 2 என்னது? சிறிது. இது ஒரு சமன்லி. வெளிப்படை உண்மையா தெரியுது, எங்களுக்கு வெளிப்படையா தெரியுது. இப்ப நான் என்ன செய்ய பண்ணேன்? இந்த சமன்லிய இருபுறமும் ஒரு மறை 2ஆல வகுக்க போறேன். 2 பக்கமும் மறை 2ஆல வகுக்கிறேன். மறை 2ஆல வகுக்கிறேன். இப்ப மறை 2ஆல வகுத்தா நேர் 1. 4 மறை 2ஆல வகுத்தா மறை 2. இப்ப சொல்லுங்க எது பெரிது? 1 பெரிதா மறை 2 பெரிதா? எது பெரிதா இருக்கும்? 1 பெரிதா? நேர் எண் பெருசா இருக்குமா மறை எண் பெருசா இருக்குமாண்டா நேர் தான் பெரிது. அப்ப என்ன நடந்திருக்குது? சமநிலை சிறிதண்டு இருந்த சமநிலை என்னவா மாறிட்ட? பெரிதா மாறிட்ட. அப்ப மறை எண்களால நாங்க ஒரு சமநிலையை வகுக்கும் போது இருபுறமும் மறை எண்ணால ஒரே மறை எண்ணாலையா இருபுறமும் ஒரே மறை எண்ணால இருபுறமும் வகுக்கும் போது சமநிலைக்குரிய என்ன செய்யும்? மாற்றம் அடையும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் இந்த மாற்றம் வந்தது. அப்ப சிறிதண்டு இருக்கிறாள் என்னவா மாறிட்டார்? பெரிதண்டு மாறிட்டார். அல்லது இப்ப மாறி பாருங்களேன். 3 பெரிது மறை 2 அல்லது மறை 2 எடுப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா? இத ஒரு மறை 2ஆல 2 பக்கமும் பெருக்க போறேன். 3ஐயும் மறை 2ஆல பெருக்க போறேன். மறை 2ஐயும் மறை 2ஆல பெருக்க போறேன். 3 மறை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? மறை 6. மறை 2 மறை 2ஆல பெருக்கினா என்ன வருவார்? நேர் 4. மறையா எது பெருசு? 4 தான் பெருசு. அப்ப குறிய என்ன செய்யுது? மாறு. அப்ப மறையன் ஒரு சமன்லிய ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு சமன்லிய இருபுறமும் மறையன்களால பெருக்கும் போது அல்லது வகுக்கும் போது சமநிலைக்குரிய என்ன செய்யும்? மாற்றம் அடையும். இது நீங்க கிரேட் 9ல படிச்சதுதான். ஒரு ஞாபகத்துக்காக இதை ஞாபகப்படுத்திட்டு இனி நாங்க பயிற்சிகளுக்கு வரலாம். சரி, அப்போ ஒரு சமன்லிய தீர்க்கிற அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இந்த சமன்லி தீர்த்தல இன்னும் ஒரு சின்ன உதாரணங்களை பார்ப்போம். மேலும் சில உதாரணங்களை பார்த்துட்டு
வினாக்களுக்கு வரலாம். பாருங்க, எக்ஸ் ஆக 1 சிறிது 5 இச்சமன்லியை தீர்க்கக்குள்ள என்ன வரப்போகுது? இந்த 1 கூட்டப்படுற. அப்ப இதை இல்லாம பண்ண இருபுறமும் 1 என்ன செய்யணும்? கழிக்க வேணும். அல்லது நீங்க என்ன செய்யலாம்டா இதை செய்து காட்டுறேன். 1 1 போயிடும். அப்ப எக்ஸ் சிறிது 4 வருவேன். இதுதான் சரியான செய்முறை. சில பேர் இதை ஈஸியா இப்படி செய்வீங்க, சமன்பாடு தீர்க்கிற மாதிரி. எக்ஸ் கூட்டப்படுற 1 இங்க வந்து கழிபாடு தண்டிட்டு 5 சை 1 எக்ஸ் சிறிது 4 இப்படி செய்தாலும் பிழை இல்லை. சரியா? இதுவும் பிழை இல்லை. உண்மையிலே இதுதான் இதுல செய்முறை. கூட்டப்படுறதை இல்லாம பண்ண இரண்டு புறமும் என்ன செய்யணும்? அதே என்ன கழிக்க வேணும். கழிக்கப்பட்டா அதை இல்லாம பண்ண இருபுறமும் அதே இலக்கத்தை கூட்ட வேணும். பெருக்கப்பட்டா இருபுறமும் வகுக்க வேணும். வகுக்கப்படும் போது இருபுறமும் பெருக்கப்படும். அந்த செய்முறையை நான் நேரடியாக அழிக்கிறேன். இப்படி எழுதினாலும் சரி. அப்ப இப்ப இதுல பார்ப்போம். இதுல நேர்நிறை எண்களை பார்ப்போம். நேர்நிறை எண்கள் என்னென்று வரப்போது? 4 விட சிறிது 3 2 1 0 மறை1 மறை2 நிறை எண்களா? இதுல நிறையன் தீர்வுகள். நேர்நிறை எண்கள் தீர்வுகள் கேட்டா 3 2 1 இது மட்டும்தான் வரும். ஏன் 0 நேர்நிறை எண்ணா? இல்லை. நிறையன் எண்ணுக்குள்ள எல்லாமே எழுதலாம். நேர்நிறை எண்ணுக்குள்ள அதுல வர நேர்நிறை எண்களை மட்டும்தான் தெரிஞ்சு எழுத வேண்டும். சரியா? இதுவும் சின்ன ஒரு உதாரணம். அடுத்த இன்னொரு உதாரணம் பாருங்க. சமன்லி தொடர்பானது. 3x சய 4 சிறிதல்லது சமன் 5 என்று எடுப்போம். இந்த சமன்லியை தீர்க்கப்படும். ஒரு சமன்பாடு தீர்க்கிற மாதிரி. அப்ப எப்படி தீர்க்கலாம்? இந்த 3 கழிபாடு தான் நான் நேரடியா செய்து காட்டுறேன். அப்ப இந்த 5 என்ன செய்வார்? இங்க வந்து கூட்டப்படுவார். சாரி 4 வந்து. அப்ப 3x சிறிதல்லது சமன் 9. இதை தீர்க்கிறண்டா இருபுறமும் 3ஆல வகுப்பீங்க. அவ பெருக்கப்படுற 3 இங்க வந்து வகுபடும். அவ x சிறிதல்லது சமன் 3. அப்ப இதுல தீர்வுகள் கேட்டா என்ன வரப்போது? நிறையன் தீர்வுகள். நேர்நிறையன் தீர்வுகளை சொல்லுங்க பாப்போம். நேர்நிறையன் தீர்வுகள். நேர்நிறையன் என்ன வரப்போகுது? 3க்கு சமனாகவும் வரலாம். அப்ப 3 வரும். அடுத்தது 3ஐ விட சிறிது x. 3ஐ விட சிறிது என்ன? 2 1 0 வருமானு கேட்டா இல்லை. ஏன்? இது நேர்நிறையன் தீர்வு. 0 போட்டீங்கன்னா பிள்ளை. சரி, விளங்கிட்டு பிள்ளைகள். இது வரைக்கும் நாங்க இப்ப இதுல பார்த்தது என்ன? கிரேட் 9 10ல படிச்ச எளிய ஒரு சமன்லியை தீர்க்கிறது, அதுல தீர்வுகள். இப்ப நாங்க எங்களோட பயிற்சிகளுக்கு வருவோம். கவனிங்க, உங்களோட கிரேட் 11 புக்ல உள்ள பயிற்சிகள். வினா வாசிக்கிறோம் பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சமன்லியையும் தீர்க்க நிறைவன் தீர்வுகளை எண்கோட்டின் மீது குறிக்க சொல்லியிருக்கிறார். நான் தீர்வுகள் எழுதுறேன், ஒன்றுக்கு எண்கோட்டை குறித்து காட்டுறேன். இப்ப இந்த சமன்லியை தீர்க்கிறேன்டா இருபுறமும் எக்ஸ் இருக்குது. அப்ப சமன்பாடு தீர்க்கிற மாதிரி தான். 3x சய 4 பெரிது 2x என்னக்குள்ள இருபுறமும் எக்ஸ் இருக்கிற வடிவா இந்த தான் நம்ம எக்ஸ் கூடுதலா இருக்குது. அப்ப இந்த 2 எக்ஸ் எல்லாம் ஒரு சைட்டுக்கு எடுப்பான். 3x இது சக 2x இங்க வந்தா சய 2x பெரிது இந்த -4 இல்லாம பண்ணா அங்களை கொண்டு கூட்டுவீங்க +4 வேற. இது விளங்கிட்டாண்டு பாருங்க. சரி, சமன்பாடு தீர்க்கிற மாதிரி தான். 3xல 2x போனா x பெரிது 4. அப்ப இதுல தீர்வு சமன்லியை தீர்த்தாச்சுது. என்ன வரப்போகுது? தீர்க்க x பெரிது 4. இதுல நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க சொல்லியிருக்குது. 0 எண்கோடு தெரியணும், சமனான இடைவெளிகளாக இருக்கும். மறைமுகம் 4லும் பெரிதென. அப்ப 5 6 எல்லாம் வரப்போகுதா? அப்படி தொடர்ந்து போவோம். 4 5 6. 4 விட பெரிய நிறையன். 4 விட பெரியது என்ன வரும்? 5 6. இந்த ஒரு 2 இலக்கத்துக்கான காணும். இதை டாட் பண்ணிட்டா சரி. 4 வருமானு கேட்டா இல்லை. ஏன்? இதுல சமன் வந்திருந்தா தான் 4 வருவேன். இதான எண்கோட்டில் நிறைய குறித்து.
சரியா பிள்ளை? அடுத்த வினா ஒன்று பார்ப்போம். சமன்பாடு தீர்க்கிற மாதிரி தான், இல்லை பெரிய நான் முதல் சொன்ன மாதிரி தான், பெரிய செய்முறைகள் எல்லாம் இல்லை, நேரடியா செய்கிறது தான். சரி, அடுத்தது இதையும் பார்ப்போம். RX ஆக 5 பெரிதை அல்லது சமன் 5x. அப்ப இதை தீர்க்கிற x இங்க கொண்டு வருவோம். RX அப்படியே இருக்க பிளஸ் 5x இங்க வந்தா மைனஸ் 5x. சமன்லி குறியில் எந்த மாற்றமும் இல்லை. இது பிளஸ் 5 மற்ற பக்கம் கொண்டு போனா மைனஸ் 5 மறை 5 வரும். RXல 5x போனா x பெரிது அல்லது சமன் மறை 5. அப்ப இதை தீர்வுகளை சொல்றேன், நீங்க எண்கொள்ள பிறகு குறிச்சு கொள்ளலாம். மறை 5 விட பெரிது அல்லது மறை 5க்கு சமன் என்றா மறை 5 கட்டாயம் வருவார். அது ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுங்க. மறை 5லும் பெரிது என்னக்குள்ள மறை 4, மறை 3, மறை 2 போகும். மறை 5லும் பெரிய எண்கள் சில பேர் மறை 6, மறை 7 போட்டுருவீங்க. மறை 5லும் பெரிது. அப்ப மறை 5லும் பெரிய எண்கள் என்ன வரும்? மறை 3, மறை 2, மறை 1 தான் போகும். மறை 5 விட சிறியது தான் மறை 6. சரி, அடுத்த வினா பார்ப்போம். இந்த வினா இதுக்கும் நான் x கூடிய பக்கம் கொண்டு வரேன். அப்ப மறை 9 அப்படியே இருக்க 5x இந்த 2x வலப்பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். காலிபாடு. இப்ப மறை 9 சிறிது 5xல 2x போனா 3x. அப்ப இதை தீர்க்கிறதுக்கு இருபுறமும் என்ன செய்ய போறீங்க? 3ஆல வகுக்க போறீங்க. நேர எண்களால் வகுக்கும் போது குறியில இந்த மாற்றமும் இல்லை. மறை 3 சிறிது x. அப்ப இதுல தீர்வு எப்படிப்பட்டது? எக்ஸாம் மறை 3 விட எப்படிப்பட்டது? x வந்து x பெருமானம் மறை 3க்கு சமனா இருக்கலாம், அல்லது x வந்து மறை 3 விட பெரிதா இருக்கலாம். மறை 3 விட பெரிதண்டா மறை 2, மறை 1, 0 என்று போகும். சரியா? அடுத்த வினா 12 sin x பெரிது 3x. இதை தீர்க்கிறேன்னு சொன்னா இந்த x என்ன செய்ய போறீங்க? இந்த x இந்த பக்கம் கொண்டு வாங்க, வலப்பக்கம். 12 அப்படியே இருக்க பெரிது 3x அதே இடத்தை இருக்க கழிவர் x சமன்லிக்கு மற்ற பக்கம் வந்து கூட்டப்படும். உண்மையிலேயே அது இருபுறமும் x கூட்டணும். நான் நேரடியாக எழுதிருக்கிறேன்னா 12 பெரிது 3x x கூட்டினா 4x. இதை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? இருபுறமும் 4ஆல பிரிப்பம். நேர் 4ஆல வகுக்கிறதால குறியில இந்த மாற்றமும் இல்லை. 12 4ஆல பிரிச்சிங்கன்னா 3, 4x 4ஆல பிரிக்கும் போது x. x எப்படிப்பட்டது பிள்ளைகள்? 3 விட சிறிது. இங்க பெரிது இருக்குன்னு பார்க்கல, x தான் பார்க்கணும். x வந்து 3 விட கூறான பக்கம் இருக்கு. அப்ப சிறிது 3 விட சின்ன. அப்ப 3 விட சிறிதுண்டா என்ன வரலாம்? 2, 1, 0, மறை 1, மறை 2 போகும். இதை எண்கோட்டில் நீங்க குறிக்கணும். நான் தீர்வை மட்டும்தான் எழுதிருக்கிறேன். சரி, அடுத்தது பார்ப்போம். சரி, எல்லாம் தேவையில்லை, முக்கியமான 1-2 வினாக்களை விளங்கப்படுத்தணும். ஒரே மாதிரி தான் எல்லாம் செய்முறைகள். இதை தீர்க்க போறோம். எக்ஸ் சமநிலை இருபுறமும் இருக்கு. அப்ப எக்ஸ் கூடிய பக்கம் எக்ஸை கொண்டு வருவோம். இந்த எக்ஸை வலப்பக்கம் கொண்டு வாங்க. இந்த மைனஸ் போற சாரி எக்ஸை இடப்பக்கமும் மைனஸ் போற வலப்பக்கமும். இப்போ 2x அதே இடத்தை இருக்கும். சக எக்ஸ் இங்க சமநிலைக்கு மற்ற பக்கம் வரக்குள்ள மைனஸ் பெரிது 3 அதே இடத்தை இருக்கும். கழிவர்ற 4 இங்க கூட்டுப்படுவார். லைட்டான பாருங்க. 2xல எக்ஸை கழிச்சா எக்ஸ் பெரிது 3ஓட 4 கூட்டினா 7. அப்ப எக்ஸ் எப்படிப்பட்டது? 7 விட பெரிது. அப்ப 7 விட பெரிதுண்டா 8, 9 வருமா தீர்வுகள். அடுத்தது இந்த வினாவை பார்ப்போம். இடைக்கிட கொஞ்சம் பெரிய வினாக்களை சொல்றேன். 2x சக 3 பெரிதல்லது சமன் 5x சய 6. இதை தீர்க்கிறேன்டா எக்ஸ் ஒரு சைட்டுக்கு எடுக்கணும். என்ன எக்ஸ் கூடியது இங்க தானே 5x அப்படி இருக்க. இந்த 2x இங்க கொண்டு வரும், மைனஸ் 6 இங்க கொண்டு வரும். அப்ப 3 பிளஸ் 6 பெரிதல்லது சமன் 5x சக 2x இங்கால வந்தா சய 2. 3ஓட 6 கூட்டினா 9 பெரிது 5xல 2x போனா 3. இப்ப இருபுறமும் என்ன செய்வான்? 3ஆல வகுத்து விடுவான். 3ஆல வகுத்தா 3 பெரிதல்லது சமன் 3 3ஆல வகுத்தா x. அப்ப x எப்படிப்பட்டது?
எக்ஸ் வந்து 3 விட சிறிது கூறான பக்கம். இப்போ 3 விட சிறிதண்டா 2 வரலாம், சமன் வந்த வடிவா 3 வரலாம், 1 போகும். சரி, அடுத்தது இந்த வினாவை பாருங்க. 3x சக 2 கீழ் 2 பெரிது x சக 3. இதை தீர்க்க சொன்ன பிள்ளைகள் இந்த 2 என்ன செய்யுதுங்க, பின்னமா இருக்குது, பிரிக்கப்படுது. இந்த 2 இல்லாம பண்ண இருபுறமும் என்ன செய்ய போறீங்க, 2ஆல பெருக்க போறீங்க. பெருக்கக்குள்ள இந்த 2 2 போயிடும். அப்ப 3x சக 2 பெரிது x சக 3 என்ற கோவையை 2ஆல பெருக்கக்குள்ள அடைப்பு நீக்கி பெருக்குங்க. 2x சக 3 6. இப்ப x எல்லாம் ஒரு சைட்டுக்கு எடுங்க, வளமையான செயற்பாடு. 3x மைனஸ் 2x பெரிது 6. இந்த சக 2 இங்க வந்தா சக 2. 3xல 2x போனா x பெரிது, 6ல 2 போனா 4. அப்ப x எப்படிப்பட்டது, 4 விட பெரிதண்டு வரும். பிளைண்ட். அப்ப இந்த சமன்ல அப்ப அதுல தீர்வு என்ன வரப்போகுது, 4 வருமா, இல்ல, ஏன் 4 விட பெரிதல்ல, 5 6 7 போவார். பிளைண்ட் இது. அப்ப இதெல்லாம் சின்ன உதாரணங்கள், எல்லாம் பெருசா உங்களுக்கு தேவையில்லை. இது கூடுதலா பார்ட் 1ல தான் உங்களுக்கு வரக்கூடிய வினாக்களா இருக்கு. இப்படியான கேள்வி கூடுதலா எங்களுக்கு அந்த நான் சொன்ன முதலே சொன்ன ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கும் போது ஒருங்கமை சமன்பாற்ற இறுதிக்கு வினாவாக கூடுதலா இந்த சமநிலை வந்திருக்குது. நீங்க கடந்த வருட பேப்பர்கள் எடுத்து பார்த்தா தெரியும், பாஸ் பேப்பர். அப்ப அப்படியானது ஒரு சமநிலையை உருவாக்க சொல்லி வரும். இதுக்கு முதல் நாங்க பார்த்தோம் என்ன, சமநிலை தரப்பட்டிருந்தது, அந்த சமநிலையை தீர்த்து அதுல தீர்வுகளை எழுதினோம். இப்போ ஒரு சமநிலை என்ன செய்யறது, தரப்பட்ட அவங்க தரவுகளை வச்சுக்கொண்டு ஒரு சமநிலையை என்ன மாதிரி உருவாக்கலாம், அந்த உருவாக்கிய சமநிலையை தீர்த்து தீர்வுகள் என்ன மாதிரி பெறலாம்ன்றதை பார்ப்போம். சரியா? ஒரு உதாரணம் ஒன்று பாருங்க. ஒரு சிறிய உழவு இயந்திரத்தில் 1 50 கிலோகிராம் உடைய 5 சீமேந்து பாக்கெட்டுகளும் சமனான திணிவுடைய 30 கம்பிகளும் ஏற்றப்பட்டுள்ளன. உழவு இயந்திரத்தில் கொண்டு செல்லத்தக்க கூடிய உச்ச திணிவின் அளவு 700 கிலோகிராம் ஆகும். ஒரு கம்பியின் திணிவு x கிலோகிராம் என கொண்டு மேலே உள்ள தகவல்களிலிருந்து ஒரு சமநிலையை உருவாக்குக. என்ன சொல்லியிருக்குது, ஒரு சீமேந்து பயிர நிறை வந்து 50 கிலோகிராம், 50 கிலோகிராம் நிறையுடைய 5 சீமேந்து பேக்கும் ஒவ்வொன்றும் சம நிறையுடைய 30 கம்பிகளும் ஏற்றப்பட்டிருக்கிறான். அந்த உழவு இயந்திரத்துல ஆக கூடுனது 700 கிலோகிராம் தான் ஏற்றலாம். 700 கிலோகிராமை விட நாங்க ஏற்ற முடியாது, மேக்சிமம் 700 தான். 700 ஏற்றலாமா? ஓம். உயர்ந்த பட்சம் 700 700 வரலாம், 700 அல்லது 700 விட குறைவா இருக்கலாம். அப்ப இதுக்கான சமநிலை எப்படி வரலாம் என்றா, இந்த 700 என்னவா இருக்கணும், இந்த 50 சீமெந்து பேக்கிற நிறையம் 30 கம்பிகள் நிறையம் எப்படிப்பட்டதா இருக்கணும் பிள்ளையர், 700க்கு சமனா இருக்கலாம் அல்லது 700 விட குறைவா இருக்கணும். அப்ப இந்த தகவல்களை விளங்கி கொண்டீங்கண்டா அந்த சமநிலை எழுதுறது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப என்ன ஏற்றலாம், ஒரு பேக்ல நிறை வந்து 50 கிலோகிராம், அப்ப 5 பேக்ல நிறையும் 250 கிலோகிராம் பிளஸ் ஒரு கம்பிட நிறை x கிலோகிராம், சமநிறையுடைய 30 கம்பி என்ன, 30 கம்பிட நிறையும் 30. அப்ப 30x ஆக 250 அல்லது 250 சக 30x. இந்த நிறை எப்படிப்பட்டதா இருக்கலாம், 700 விட சிறிதா இருக்க வேணும் அல்லது 700க்கு சமனா இருக்கலாம். பெரிதண்டு போடுவீங்களா? இல்லையே, 700 விட குறைவாத்தான் வர வேணும், மேக்சிமம் 700 தான் ஏற்றலாம். அப்ப 700க்கு சமனா இருக்கலாம், இது 3 இது 2 வெயிட் வந்து, அல்லது 700 விட குறைவா இருக்கலாம். இதுதான் சமநிலையை சமநிலை உருவாக்கிட்டார். இது விளங்கிட்டுதா? இப்ப இந்த சமநிலை என்ன செய்ய போறோம், தீர்த்து ஒரு கம்பியின் உச்ச திணிவு, ஒரு கம்பிட திணிவை நாங்க என்னென்று எடுத்திருக்கோம் பிள்ளைகள்,
எக்ஸ் என்று எடுத்திருக்கோம். அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த சமன்லியை தீர்த்து எக்ஸ காணப்போறோம். எப்படி தீர்க்கலாம்? பழமையா 250 அங்க போய் காலிப்பட போகுது. 30x சிறிதல்லது சமன் 700ல 250 கழிச்சீங்கன்னா 500 450 என்ன சரியா 450. இப்ப எக்ஸ காணணும்டா இருபுறமும் 30 வகுப்பீங்க. 450 30 வகுத்தீங்கன்னா எக்ஸ் சிறிதல்லது சமன் 15. அப்போ ஒரு கம்பிட வெயிட் எவ்வளவு இருக்கும்? நிறைய எவ்வளவு இருக்கணும்? 15 கிலோகிராம்க்கு சமனா இருக்கலாம், அல்லது அதை விட சிறிய பெருமானமா இருக்கலாம். அப்ப 15 அல்லது 15 விட சேர்ந்தா 14 13 போகலாம். தசத்திலையும் வரலாம். சரியா? அப்ப மேக்சிமம் எவ்வளவு? அதோட ஒரு கம்பிட உயர்ந்த பட்ச திணிவு 15 கிலோகிராம் தான். அப்ப உயர்ந்த பட்ச திணிவு 15 கிலோகிராம் எழுத வேண்டும். இதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது. இதோட தீர்த்து போட்டு விட்டீங்கன்னா இறுதி புள்ளி கிடைக்காதா? இப்ப கேட்ட கேள்வி ஒரு கம்பியின் உச்சத்திணிவு. அப்ப உச்சத்திணிவு எவ்வளவு வரலாம்? 15 கிலோகிராம் வரலாம். சரியா? அடுத்த வினாவை பார்ப்போம். ஏஎனம் ஒரு பெட்டியில் 12 சிறிய பிஸ்கோத்து பாக்கெட்டுகளும் ஏ என்ற பெட்டியில 12 சிறிய பிஸ்கட் பாக்கெட்டுகளும் 200 கிராம் வீதமுள்ள 5 பிஸ்கட் பாக்கெட்டுகளும் பி எனும் இன்னொரு பெட்டியில் 4 சிறிய பாக்கெட்டுகளும் 200 கிராம் பிஸ்கோத்து பாக்கெட்டுகள் 9 அடுக்கப்பட்டுள்ளன. பெட்டி ஏயில் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டுகளின் திணிவு பெட்டி பியில் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டுகளின் திணிவிலும் குறைவானது அல்லது சமனானதாக ஆகும். சிறிய பிஸ்கட் பாக்கெட் ஒன்றின் திணிவு எக்ஸ் கிராம் என கொண்டு தரப்பட்ட தகவல்களில் இருந்து எக்ஸிலான ஒரு சமன்லியை எழுது. அப்ப 2 பெட்டிகள் இருக்குது பிள்ளைகள். ஏ என்ற பெட்டி, பி என்ற பெட்டி. இந்த ஏ என்ற பெட்டியில என்ன இருக்குது? 12 சிறிய பிஸ்கட் பாக்கெட்டுகளும் 200 கிராம் மீதமுள்ள 5 பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருக்கிறான். ஒரு சிறிய பாக்கெட் நிறைவு எக்ஸ். அப்ப 12 சிறிய பாக்கெட்டின் திணிவு எவ்வளவு? 12x என்று வரும். அதோட 200 கிராம் ஒவ்வொன்றும் 200 கிராம் வீதமுள்ள 200 கிராம் வீதமுள்ளன்னா ஒவ்வொன்றும் 200 கிராம் வீதமுள்ள 5 பிஸ்கட் பாக்கெட். அப்ப 200 5 பேருக்குன்னா 1000 கிராம். இது ரெண்டும் ஏக்குள்ள இருக்குது. பி எனும் இன்னொரு பெட்டியில் எப்படி இருக்குது? பி என்ற பெட்டியில 4 சிறிய பாக்கெட்டுகளும் 4 சிறிய ஒவ்வொன்றும் எக்ஸ் என்றா 4 சிறிய பாக்கெட்டும் 4x. 200 கிராம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் 9. 1 200 என்றா 9 வந்து 9 2 18 1800 கிராம் இருக்கும். இப்ப என்ன சொல்லி இருக்குது? பெட்டி ஏயில் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டுகளின் திணிவு பெட்டி பியில் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டுகளின் திணிவிலும் குறைவானது. பியை விட ஏயில் இருக்கிறது குறைவானது அல்லது சமனானது. அப்ப 2 பெட்டிகள் இருக்குது. 2 பெட்டிகளுக்குள்ளேயும் குறிப்பிட்ட திணிவுடைய பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. அடுத்த சொல்லியிருக்க என்னண்டு? 2 பெட்டியிலும் உள்ள அந்த மொத்த திணிவு எப்படிப்பட்டதாம்? ஏ என்ற பெட்டியில் உள்ள திணிவுகள் நிறைய விட பி என்ற பெட்டியில் உள்ள திணிவுட நிறை பெட்டி பியில் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டுகளின் திணிவிலும் குறைவானது. ஏயில் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டுகள் திணிவு பியில இருக்கிறத விட குறைவானது. அப்ப பி தான் கூட இருக்குது. அல்லது பிக்கு சமனாகவும் இருக்கலாமா? 2 சமனாகவும் வரலாம். அப்ப கட்டாயம் சமனும் போடணும். இப்ப இதுல சமன்லி எப்படி உருவாக்கலாம்? ஏயில வந்து சொல்லுங்க. 12x சக 1000 கிராமுக்கே மாத்தி இருக்கிறேன். சிறிதல்லது சமன். பியில வந்து 4x சக 1800. இப்ப இதை சுருக்கிறண்டா எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் 12x மறை 4x சிறிதல்லது சமன் 1800. இந்த 1000 இங்க வந்து காலிப்படுவேன். 12x 4x போனா 8x சிறிதல்லது சமன் 1800ல 1000 போனா 800. அப்ப எக்ஸ் ஆல 8ஆல என்ன செய்து விடுவோம்? வகுத்து விட்டீங்கன்னா 1000. இப்ப கேள்வி
ஒரு சிறிய பிஸ்கட் பாக்கெட்டின் உச்ச திணிவு 100 கிராமா சாரி எக்ஸ் சிறிதளவு சமன் 100. அப்போ உச்ச திணிவு என்ன வரப்போகுது? எக்ஸுக்கு ஆகக்கூடது என்ன வரலாம்? 100 வரலாம், அல்லது 100 விட குறைவா இருக்க வேணும். அப்ப 100 விட குறைவானக்குள்ள என்ன வரப்போகுது? 99 இருக்கலாம், அல்லது 99.5 இருக்கலாம். அப்ப எங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம்னு சொன்னா 100 கிராம் இருக்கலாம். கட்டாயம் நீங்க இந்த அலகோட இது குறிக்கப்பட வேணும். ஏனென்றா இதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது. அந்த அலகு நீங்க குறிக்கப்படலன்னா அந்த ஒரு மார்க் கிடைக்காது எங்களுக்கு. சொன்னதான் அவ கட்டாயம் இறுதி விட நீங்க இதோட சமலியை தீர்த்து போட்டு விடக்கூடாது. விட்டீங்கன்னா அந்த ஒரு மார்க்ஸ் இல்லாம போயிடும். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். ஒரு வேலைத்தளத்தில் பயிற்றப்பட்ட பயிற்றப்படாத தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். ஒரு பயிற்றப்பட்ட தொழிலாளியின் ஒரு நாட்சம்பளம் 1200 ரூபாய் ஆகும். 5 பயிற்றப்பட்ட தொழிலாளர்களினதும் 7 பயிற்றப்படாத தொழிலாளர்களினதும் ஒரு நாட்சம்பளத்துக்கு செலவாகும் தொகை 7 பயிற்றப்பட்ட தொழிலாளர்களினதும் 7 பயிற்றப்படாத தொழிலாளர்களினதும் சம்பளத்துக்கு சமனாகும் அல்லது அதிகமாகும். அவை 2 விதமான சமளி தீர்வுகள் சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று வந்து ஒரு வேலைத்தளத்தில் பயிற்றப்பட்டவர்களும் இருக்காங்க, பயிற்றப்படாதவர்களும் இருக்காங்க. அந்த பயிற்றப்பட்ட தொழிலாளி ஒருவர் நாட்சம்பளம் எவ்வளவு தந்திருக்குது? 1200 ரூபாய். 5 பயிற்றப்படாத தொழிலாளர்களினதும் 5 பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, 7 பயிற்றப்படாத தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு செலவாகின சம்பளமானது தொகையானது 7 பயிற்றப்பட்ட தொழிலாளர்களினதும் 4 பயிற்றப்படாத தொழிலாளர்களின் சம்பளத்துக்கு சமனாகும் அல்லது அதிகமாகும். அப்ப நாங்க இப்ப உதாரணத்துக்கு 2 கம்பெனி என்று எடுப்போமே. உதாரணத்துக்கு 2 தொழில் ஈடுபடுறாக்கள் என்று எடுப்போம், ஏபி என்று சொல்லி. இந்த ஏ என்ற தொழிற்சாலையில எத்தனை பயிற்றப்படாத தொழிலாளர்கள் இருக்காங்க, எத்தனை பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப உதாரணத்துக்கு ஏ என்ற தொழிற்சாலையில நான் எடுக்கிற உதாரணத்துக்கு என்ன சொல்லி இருக்குது? ஒரு பயிற்றப்பட்ட தொழிலாளியின் சம்பளம் தந்திக்கு 1200 ரூபாய். எங்களுக்கு பயிற்றப்படாத தொழிலாளியின் சம்பளத்தை எக்ஸ் எடுக்க சொல்லி இருக்கு. அப்ப ஏ என்ற அந்த தொழிற்சாலையில அல்லது அந்த நிறுவனத்துல எத்தனை பயிற்றப்பட்டவர்களும் எத்தனை பயிற்றப்படாத தொழிலாளர்களும் இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப ஏ என்ற தொழிற்சாலையில வந்து எங்களுக்கு எத்தனை பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு சொன்னா 5 பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள். அப்ப ஒரு ஆளுடைய சம்பளம் 1200 ரூபாய். ஆகவே 5 பேரையும் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் சம்பளம் என்ன வரப்போது? 1200 தர 5 எவ்வளவு வரப்போது? 60,000 என்று வரும். சொன்ன சாரி 12 6000 என்று வரப்போகுது. அப்ப 5 பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பளம் 6000 என்று வரும். எத்தனை பயிற்றப்படாத தொழிலாளர்கள்? 7 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுடைய சம்பளம் எக்ஸ். அப்ப 7 பேர் சம்பளமும் 7x என்று வரும். இந்த பி என்ற நிறுவனத்துல எத்தனை பயிற்றப்பட்டவர்கள் எத்தனை பயிற்றப்படாதவர்கள் என்று பார்த்தா 7 பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள், 4 பயிற்றப்படாதவர்கள். ஒரு பயிற்றப்பட்டவருக்கு சம்பளம் வந்து 1200 ரூபாண்டா 7 பேருக்கும் 12 7 84 8400 ரூபாண்டு வரப்போகுது. ஒரு பயிற்றப்படாத தொழிலாளருக்கு எக்ஸ் என்றா 4 பயிற்றப்படாத தொழிலாளருக்கும் 4x என்று வரப்போகுது. இப்ப 2 பேரையும் ஒப்பிட போறோம். நான் தனித்தனி எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப 2 பேர் சம்பளத்தை ஒப்பிட்டு சமன்லி எடுக்க போறேன். 2ஐயும் ஒப்பிடக்குள்ள என்ன சொல்லி இருக்குது? அந்த 4 பயிற்றப்படாத தொழிலாளர்களினதும் சம்பளத்துக்கு சமனாகும் அல்லது அதிகமாகும். இது வந்து ஏ வந்து பிக்கு சமனா இருக்கலாம் அல்லது அதிகமா இருக்கலாம். அப்ப என்ன சமன்லி வரப்போது? ஏல வந்து 6000 பிளஸ் 7x பெரிதல்லது சமன் 8400 சக 4x. இப்ப இதை தீர்க்கிற பிள்ளைகள் எக்ஸ் எல்லாம் ஒரு சைட்டுக்கு எடுப்போம். சமன்பாடு தீர்க்கிற மாதிரி 7x சய 4x பெரிதல்லது சமன் 8400 சய 6000. இதை சுருக்கி எடுப்போம். 7xல 4x போனா 3x பெரிதல்லது சமன் 8400ல 6000 கழிச்சீங்கன்னா 2400. இப்ப இருபுறமும் என்ன செய்வோம்? 3ஆல வகுத்தீங்கன்னா x பெரிதல்லது சமன் 800 வரும்.
அப்ப எக்ஸ் எப்படிப்பட்ட தீர்வா இருக்க போகுது? எக்ஸ் வந்து 800 பெரிது அல்லது 800க்கு சமனா இருக்கலாம். கேள்வி சமநிலையை தீர்த்து பயிற்றப்படாத ஒரு தொழிலாளியின் ஒரு நாளின் சம்பளத்தை கேட்டிருக்குது. அப்ப என்னன்னு வரப்போது? அப்ப எக்ஸ் பெரிது அல்லது சமன் எக்ஸ் பெரிது அல்லது சமன் 800 வந்தது. இப்ப கேள்விய வடிவ வாசிங்க. சமநிலையை தீர்த்து பயிற்றப்படாத ஒரு தொழிலாளியின் ஒரு நாளின் இழிவு சம்பளத்தை காண்க. நாங்க பார்த்த பெருமானம் இங்க இழிவு சம்பளம் என்னக்குள்ள பிள்ளைகள் யோசித்து பாருங்க. எக்ஸ்ட்ரா பெருமானம் உங்களுக்கு 800க்கு சமனா இருக்கலாம் அல்லது 800 விட பெரிதா இருக்க வேணும். என்ன விட 800 விட பெரிதா என்ன? 801 802 அப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். முடிவில்லை. 1000 2000 3000 இவ்வளவும் போகலாம். ஆனா எங்களுக்கு கேட்டது இழிவு பெருமானம். அப்ப ஆக குறைந்தது எவ்வளவு வர வேணும்? 800. அப்ப அவர் இழிவு தொகை ரூபாய் எவ்வளவா இருக்கும்? ஒரு நாள் சம்பளம் 800 ரூபாயா இருக்கும். விளங்குதுதான்? அப்ப இது வந்து எங்களுக்கு இந்த சமநிலை வந்து பெரிய வினாக்கள் வரல. இப்ப நாங்க 3 கேள்விகள் பார்த்தோம் சமநிலையை உருவாக்கி தீர்க்கிறது. இது உங்களுக்கு வாரன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஒருங்கமை சமன்பாடுல இறுதி வினாவாக வாரது. மற்றது இதுக்கு முதல் படிச்ச அந்த சமநிலையை தீர்த்து தீர்வுகள் எழுதுறதெல்லாம் எங்களுக்கு பார்ட் 1ல ஏ பகுதியில 2 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவா வாரது. இது எங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு பகுதி. 2 புள்ளிகள் மட்டும்தான் எங்களுக்கு கூடுதலா எடுக்கக்கூடியதா இருக்கும். சரியா? இது உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். அடுத்த வகுப்புல இது இன்னும் ஒரு அழகுல உங்களை சந்திக்கிறேன். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.